காங்கிரஸ் பேரியக்கம் தம்பி பிரபாகரன் பேசியது கடலூரில். காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது, நேர்மையாக அரசியல் செய்யும், நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும். எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புற அரசியல் செய்வதோ தரகர வேலை செய்வதோ காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேலை இல்லை. அது எந்த காலத்திலும் இல்லை, இனிவரும் காலங்களிலும் இருக்காது. அதை புரிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது. இதை எங்களுடைய தலைமை இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது. இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரீஷ் சோடங்கர் இருக்கிறார். அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நாங்கள் தாவேகாவோட பேசவில்லை, யாரோடும் பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கோ. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன ஆன்சர் வேணும்? இன்சார்ஜே சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன். எங்க 2 பேரை தவிர வேற யாரும் சொல்லணுமா? யாராவது எதனா அவங்க கருத்தை சொன்னாங்களா உடனே அதை மீடியால போட்டு பெருசா ஆக்கி பேனை பெருமாள் ஆகலாமா? நியாயமா இது? பேனை பெருமாள் ஆக்குறீங்க. ஜனநாயகன் படம் பரபரப்பு உருவாக்குறது மாதிரி இப்ப காங்கிரசுக்குள்ள ஜனநாயகன் பொங்கல் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. அது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் அதற்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. அது போன்ற யாராவது நடத்தினால், கூட்டணியை பற்றியோ தொகுதி பங்கீடு பற்றியோ பேசினால் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எங்க அகில இந்திய தலைமையும் அவர்கள் அமைத்திருக்கின்ற குழுவும் தான் கூட்டணியை பத்தி பேசும். இடையில யாராவது இது மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். எத்தனை கட்சி வேணாலும் உருவாகலாம். அது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதுல என்ன இருக்கு? இப்ப ஒரு நடிகர் ஆரம்பிச்சாரு கட்சியை, இப்ப குருவுடைய மகள் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆரம்பிக்கிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்க வரவேற்கிறோம் தானே, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ரைட்? ஜனநாயகன் பொங்கல் விளம்பரம் கொடுத்திருக்காங்க, போஸ்டர் போட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல. நாங்க வந்து கட்சிக்கு விரோதமா நடத்தல, 3 கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒண்ணு ஆட்சியில் பங்கு, அதே போல வந்து அதிகாரத்தில் பலர், கூடுதல் சீட்டு, உள்ளாட்சியில் குறிப்பிட்ட ஒதுக்கீடு. இருங்க, அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழுவிடம் அளிக்கலாம், தலைமையிடம் அளிக்கலாம், அகில இந்திய தலைமையிடம் அளிக்கலாம். பொதுவெளியில இப்படியெல்லாம் தொகுதி, எத்தனை தொகுதிகள், எப்படியெல்லாம் பேசுறது வந்து வரம்பை மீறிய செயல். அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தவறு. இங்க நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கு, சுய கட்டுப்பாடு இருக்கு. எங்களுக்கு அகில இந்திய தலைமை ஒரு கைட்லைன் கொடுத்திருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு என்ன பேசணும். நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த குழு அகில இந்திய தலைமையால் அமைக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்துமா? இவங்க பொதுவெளியில போய் ஒரு பேச்சுவார்த்தை என்ற பேர்ல இதெல்லாம் பேனர் போட்டு வைக்கிறாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது. அப்படி செய்யக்கூடாது. ஏங்க, யாரு ஒன்னாலும் எது வேணாலும் செய்யலாங்க. கூட்டணியை பற்றி யாரும் பேச வேண்டாம், எதுக்கு அறிக்கை கொடுத்துட்டேன். கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலில நியமிக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை, அங்கீகரிக்கப்பட்ட குழு. எல்லாருடைய கருத்தை எங்க சொல்லணும்? ஒரு 4 ரூம் அறைக்குள்ள இருக்கிற ரூம்ல சொல்லணும். இல்ல வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கலாம், மெயில் அனுப்பலாம், கடிதம் அனுப்பலாம், நேரடியா போய் சொல்லலாம். பொதுவெளியில சொல்றது வந்து இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. எங்களுக்கு மேல மைக்க பிடிச்சீங்களா? எப்படிங்க? ஓகே, ரைட். திரு டி.எம். காளியண்ண கவுண்டர் அவர்களின் 105வது பிறந்த நாளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவரை புகழஞ்சலி செலுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறது. காளியண்ண கவுண்டர் இந்திய அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராக பணியாற்றியவர். அதேபோன்று தமிழக மேலவை உறுப்பினராகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 12 ஆண்டுகள் பொருளாளர், 8 ஆண்டுகள் துணைத் தலைவராகவும் செயல்பட்டவர். மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்கையை உயர்த்தி பிடித்தவர். குறிப்பாக நாமக்கல், திருப்பூர், கொங்கு பகுதியில் நீர்ப்பாசன வசதிகளை செய்து தந்தவர். பல கால்வாய்களை வெட்டியவர். இப்பேற்பட்ட புகழ்பெற்ற தலைவருக்கு பிறந்தநாள் விழாவை எடுப்பதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமை அடைகிறது.
ரைட், தேங்க்யூ. சார், ஜனநாயகன் திரைப்படத்தில் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்கெல்லாம் சமீபத்தில் ஒரு 2 நாளா ஒரு திருமலை கூட என்ன நடக்குது? பெரும் ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு. அது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் வந்து சிபிஎஃப்சிக்கு எதிராக பிஜேபி அரசு, மோடி அரசு தொடர்ந்து சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி, ஐடி போன்றவை பயன்படுத்தி வந்தார்கள். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது புதிதாக சென்சார் போர்டையும் பயன்படுத்தி வருகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. யாராக இருந்தாலும் அந்த வகையில் தான் எங்களுடைய தலைவர்கள் அந்த பதிவை செய்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சரும் அதை கண்டித்து பதிவு செய்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். இதில் அரசியல் எதுவும் இல்லை, அரசியல் ரீதியாக யாரும் செய்யவில்லை. இது பாஜக அரசை கண்டித்து இட்டிருக்கின்ற பதிவு. சார், நீங்க அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா 2 படத்துக்கு சிக்கல் வந்ததா முதல்ல சொல்லப்பட்டது. ஜனநாயகனும் அதே போல பராசக்தி. ஆனா காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிகள் எல்லாம் போடும்போது ஜனநாயகனை மட்டுமே டேக் பண்ணி ஜனநாயகனை மட்டுமே வச்சுதானே. இல்ல ரெண்டு விஷயம் தான். பராசக்திக்கு ஏற்கனவே யூ சான்றிதழ் வழங்கியாச்சு, யூஏ. ஜனநாயகத்துக்கு கொடுக்கல. ஒரு சிங்கிள் நீதிபதி ஜட்ஜ் தனிநபர் அமர்வில் கொடுக்க வேண்டும் என்று ஒப்புதல் அளித்திருக்கிறார், தீர்ப்பளித்திருக்கிறார். 1 மணி நேரத்தில் சிபிஎஃப்சி மேல்முறையீடு செய்கிறது. அதுவும் பிரச்சனை இல்லை, அவருடைய துறை. துஷார் மேத்தா அவர்கள் உடனே அதற்கு ஆஜராகி அதுக்கு தடை விதிக்கிறார். 21 அதை பத்தி தான் பேசுறோம். இங்க ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு. ஆகையால் இதில் அரசியலே கிடையாது. எங்கெங்கெல்லாம் குரல் வலை நசுக்கப்படுகிறதோ அங்க காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.